இப்போ கரண்ட்லி வந்து அந்த யூஎஸ் சைனா ட்ரேட் வார் டேரிஃப் வார் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இருக்கிற மெயின் ரீசன். கம்மி ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் இருக்கும். பட் அந்த 1997 அப்பதான் இந்த கோயம்புத்தூர்ல பாம் பிளாஸ்ட் இருந்தது. அந்த டைம் எங்க வீட்டு முன்னாடி தான் அந்த ஒரு கார் பார்க்டா இருந்தது. எங்களுக்கு வந்து 10 minutes கொடுத்தாங்க டு evacuate தி பிளேஸ். 10 நிமிஷம் கொடுத்தாங்க. நீங்க கிளம்பணும், இங்க இருந்து இப்பவே காலி பண்ணணும்னு. நீங்க என்ன கொண்டு போவீங்க அந்த டைம்ல? ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது நம்ம ஜுவல்லரி தான். 2013 வந்து எங்களுக்கு வந்து ஒரு மேஜர் செட்பேக் நடந்தது. என்ன ஆச்சுன்னா, நம்மளோட இருந்தவங்களே வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் தி ஜுவல்லரி வந்து எடுத்துட்டாங்க. 145 grams ஒட்டியானம் ரிப்பேர் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்பேர் வந்து அந்த தெஃப்ட்ல அதுவும் எடுத்துட்டாங்க. நியூ ஒட்டியானம் டு தென். அன்னைக்கு வந்து 22/20 இருந்தது. இப்போ 916 ஒட்டியானமும் நாங்கள் டெலிவர் பண்ண போகிறோம். நீங்கள் மேரிட் அப்போ? அதான் சோகமா இருக்கு. இல்ல நான் ஹாப்பியா தான் இருக்கேன். கட் பண்ணிடாதீங்க, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு போட்டு காமிச்சாலும் சரி, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். வெல்கம் டு மாணவன் மீடியாஸ் பாட்காஸ்ட். நான் ஆர்ஜே யோகி. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் அட்சய திருதியை ஸ்பெஷலாக கடந்த 100 வருஷங்களாக கோயம்புத்தூருடைய ப்ரைடாக இருக்கக்கூடிய கோட்டா கோல்டுடைய ஓனர்ஸ் செந்தில் கோட்டா சார் அண்ட் கவிதா மேம் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆல் குட். சூப்பராக இருக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் வித் அட்சய திருதியை. இதோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியணும். ஸோ அட்சய திருதினா என்ன, ஏன் இன்னைக்கு எல்லாரும் கோல்டு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, உண்மையாலே அது பெனிஃபிட்டாக இருக்கா, லைக் வாங்கினா கூடும்லாம் சொல்கிறாங்க. ஸோ அக்ஷய திருதி வந்து நிறைய மித்தலாஜிக்கல் பிலீஃப்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெயின் ஒன்ஸ் அந்த அக்ஷய பாத்திரம். அந்த சீதா கிட்ட கிருஷ்ணன் கிஃப்ட் பண்ண சீதா கிட்ட இருக்கிற அக்ஷய பாத்திரம். அந்த பாத்திரம் வந்து நெவர் எண்டிங். ஒரு சோறு அரிசி தான் இருந்தது. அது எடுத்து ஆரம்பிச்சாலும் நெவர் எண்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அக்ஷய பாத்திரம். அந்த கான்செப்ட் தான் அக்ஷய திருதி. இன்னைக்கு ஒரு நல்ல பிலீஃப். இன்னைக்கு வாங்குறது என்னதான் இருந்தாலும் சரி, நல்ல ப்ராஸ்பரிட்டி வரும், சந்தோஷம் வரும், நல்லா சேரும்னு சொல்லுவாங்க. அது அப்படியே so many இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நம்பிக்கைங்க. ஓகே, இந்த அட்சய திருதியைக்கு எப்படி சார் இருக்கு, பிஸ்னஸ் எப்படி இருக்கு மக்கள் கிட்ட இருந்து? இட் இஸ் கோயிங் டு பி அன் இன்ட்ரெஸ்டிங் இயருங்க. பிகாஸ் அபவுட் 30% வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு 2 monthsல ஏறி இருக்கு. ஸோ இது இருக்கிறதுனால வந்து நடுமக்களுக்கும் ஜென்ரலாக வந்து பீப்புள் they are finding it very difficult. ரீசன் வந்து இந்த அளவுக்கு ரைஸ் ஆனதுனால சடனாக வந்து நியூஸஸ் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் ஆர் ஆல்சோ கன்ஃபியூஸ்ட். வி ஆர் ஆல்சோ லிட்டில் கன்ஃபியூஸ்ட் பிகாஸ் அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால, இந்த கோல்டு ப்ரைஸஸ் வேரியேஷன் இருக்கிறனால இது எப்படி மாறும்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ வி ஆர் ஆல்சோ ஹோப்பிங். பட் என்னென்னங்க, ஜென்ரல் ட்ரெண்ட் வந்து கோல்டு ப்ரைஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும்னு தான் நம்பிக்கை இருக்குது. லாட் ஆஃப் டேட்டா அண்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வைஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்கும்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் ஒரு 2 days நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகே, சடனாக என்ன ரீசன் நினைக்கிறீங்க மேம்? லைக் ஒரு கிராம் அரௌண்ட் 10,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ மக்கள்கிட்ட இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது? ஆல்சோ என்ன ரீசன் இவ்வளோ ப்ரைஸ் ஹைக் ஆகுறதுக்கு? ரீசன் வந்து நிறைய இருக்குங்க. கோல்டு இஸ் லைக் அ கமோடிட்டி இல்லையா? ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகுறது கோல்டு தாங்க. இப்போ கரண்ட்லி வந்து அந்த யூஎஸ் சைனா ட்ரேட் வார் டேரிஃப் வார் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இருக்கிற மெயின் ரீசன். கம்மி ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் இருக்கும். பட் வாட் ஐ வுட் சே இஸ், கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எப்பவுமே தப்பாகாது. இட் வில் ஆல்வேஸ் கோ ஆன் தி இன்க்ரீஸ் ஒன்லி. மேபி இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். ஆனா ஓவரால் அது எப்பவுமே அப்ரிஷியேட் ஆகிடும். தட் இஸ் தி அட்வான்டேஜ் இன் கோல்டு. ஸோ மக்கள்கிட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது சார்? லைக் இந்த 1 கிராம் அரௌண்ட் 10,000 டச் ஆனவுடனே ஒரு சாதாரண மக்களால் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது இல்லையா? லைக் நிறைய பேருக்கு ஏர்னிங்ஸே அவ்வளோதான் இருக்கும். ஸோ எப்படி, எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது? எனக்கு தெரிஞ்சுங்க, அந்த கோல்டுன்னு சொல்கிறது வந்து எந்த லெவல் இருந்தாலும் ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறவங்களும் வந்து ஒரு போர்ஷன் கோல்டில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ஒரு பவுனு இல்லாட்டி 1/2 பவுன் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்கணும், தாலி காசுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. என்னோட ஒப்பீனியன் என்னென்னங்க, என்ன ஆகும்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பட்ஜெட்டில் வந்து முந்தி வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ நான்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து, எங்கள் அப்பா டைம்லலாம் வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா 500 பவுன் வாங்குவாங்க அப்படின்றது. 500 பவுன், ஓகே. ஆமாம். அப்புறம் வந்து நான்லாம் பிஸ்னஸ் வர்றப்போ வந்து நானே விற்றுருக்குறோம், நம்மளே ரொம்ப பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி என் பொண்ணு கல்யாணம் கண்ணு 100 பவுன் வாங்கணும் அப்படின்னு வருவாங்க.
அப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பவுன் வந்து வேல்யூ வந்து அமௌண்டா மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ். ஓகே. இப்போ 100 பவுன் வந்து நான் வந்து கிராம் வந்து லீஸ்டா நான் பார்த்தது 235 ரூபா கிராம். ஓகே. திஸ் வாஸ் இன் 1996. ஓகே. நான் அப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். அந்த டைம்ல வந்து இதுதான் ரேட் இருந்தது. 30 years back. எஸ் 30 years back. கரெக்ட். ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் பேக். 235 வாஸ் தி லீஸ்ட், பட் மெஜாரிட்டி 500 ருபீஸ் சேல் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து பவுன் வந்து 4000 ரூபா. 4000 ரூபா. இன்னைக்கு அதே பவுன் வந்து 70000 ரூபா வந்துருச்சு. 70000 ரூபா. ஸோ அந்த டைம்ல இதே மாதிரி வந்து இவ்வளோ நான் 500 ரூபால இருந்து 1000 ரூபா கிராம் போறப்போ வந்து இவ்வளோ ஏறிடுச்சா அப்படின்னாங்க. 1000 2000 ஒன்றும் இல்லைங்க. 5 வருஷம் முன்னாடி கோவிட் டைம்ல வந்து பியூர் கோல்டு வந்து 3200 ரூபா இருந்தது 1 கிராம். ஆமா. இன்னைக்கு வந்து 9000 அப்ராக்சிமேட்லி 9800 ருபீஸ். 9800. ஸோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 200% மேலே ஏறி இருக்கு. சரி, யாருமே இது எதிர்பார்க்கல. பட் சோ மெனி அதர் சிச்சுவேஷன்ஸுங்க. அந்த ரீசன்னால தான் இந்த மாதிரி வந்து ரைஸ். ஓகே. பட் இந்த டேரிஃப் வார் கவிதா சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆச்சுன்னு ஆகலாம். பட் அகெயின் தேர் வில் பி ஒன்லி அ கரெக்ஷன். இன்னைக்கு இருக்கிற ரேட்ல வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 8 to 10% கம்மியானா பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். தட் இஸ் 9000 ருபீஸ் ஒரு கிராம் வர்றதே பெரிய விஷயம் தான் இருக்கிற மாதிரி தான் தோணுது. But of course there can be a correction. God alone knows. சொல்லுங்க மேம். One more thing what we advise our customers வந்து நீங்க பிளான் பண்றது at a stretch ஒரே டைம்ல வாங்கணும்னு நினைக்க வேண்டாம். ஓகே. மந்த் ஆன் மந்த் அதுக்குன்னு சேவ் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு அது நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும். கோல்ட் பிரைஸும் ஆவரேஜ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ எங்க கடையிலே பாத்தீங்கன்னா இந்த மந்த்லி சேவிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. சந்தோஷம் சேவிங் ஸ்கீம் அதோட பேரு. ஓகே. ஸோ அது வந்து மினிமம் அமௌண்ட்னு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஃபிளெக்சிபிள் அமௌண்ட், இப்போ ஃபிக்ஸட் அமௌண்ட்டாகவும் இல்லை. அப்போ இந்த மாசம் எனக்கு அவங்களுக்கு சேவிங்ஸ் வந்து 10,000 வந்திருக்குன்னா 10,000 இன்னைக்கு அவங்க கோல்டா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மந்த் 10,000 கிடைக்கல, 5,000 தான் கிடைச்சிருக்குன்னா 5,000 போட்டு அதுவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நான் எல்லார்கிட்டயும் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க ஒட்டுக்கா வாங்குறதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா பிளான் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் ஒன்னோ பொண்ணு பர்த்டே இல்லாட்டி ஒய்ஃப் ஆனிவர்சரி ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்க முதலே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மந்த் ஆன் மந்த் நீங்க டிவைட் பண்ணி பண்ணிக்கலாம். அப்போ நல்ல சேவிங்ஸோட இருக்கு. ஜஸ்ட் தங்கம் கொடுத்து தங்கம் வாங்குற மாதிரியே இருக்கும். இந்த செய்கூலி சேதாரம் இல்லாமலே வாங்குற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அதுதான் கஸ்டமர்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுவேங்க. ஓகே மேம். இப்போ 18 கேரட், 22 கேரட், 24 கேரட் நிறைய வேரியன்ஸ் இருக்கு கோல்டுலயே. எது வாங்குறது பெட்டர்னு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? லைக் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எது வாங்கினா பெட்டர்? See, ஜெனரல் பப்ளிக் வந்துங்க 916 சொல்றது 22 கேரட் கோல்டு. ஸோ இதுவும் இந்த ஸ்டேஜில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் எக்ஸ்பிளைன் பிரீஃப்லிங்க. இந்த 24 கேரட் 22 கேரட் ரொம்ப பேருக்கு வந்து எல்லா டீட்டெயில் தெரியுமான்னு தெரியல. ரொம்ப சிம்பிள் லாஜிக் வந்து 100 டிவைடட் பை 24 போட்டிங்கன்னா 4.1666 வரும்னு நினைக்கிறேன். ஓகே. இன்டூ நீங்க 22 போட்டீங்கன்னா 916. இதுதான் 916. ஓகே. ஸோ அதே மாதிரி 100 டிவைடட் பை நீங்க 24 போட்டு இன்டூ 18 கேரட்னு போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 75% வரும். ஓகே. ஸோ 75% கோல்டு. ஸோ இந்த 22 கேரட் கோல்டு வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து அதுதான் மைண்டில் வந்து பியூர் தங்கம் வந்து ஒரு மனசுல வந்து பதிஞ்சிருக்கு. பட் அதுதான் இருக்கணும்னு ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 18 கேரட்ல தான் செட் பண்ணுவாங்க. என்ன ரீசன் என்ன, கோல்டு வில் பி மச் ஹார்டர். ஸோ அப்போ இந்த டைமண்ட் வந்து நல்லா செட் பண்றப்போ வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து இதாகாது, பிரேக் ஆகாது. இல்லாட்டி வந்து அந்த நம்ம கிளாஸ்ப் வச்சு தானே பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து சீக்கிரம் வந்து அந்த ஸ்டோன் விழுகிறதுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ வந்து 18 கேரட் வந்து ஃபார் டைமண்ட் ஜுவல்லரி இட் இஸ் வெல் அக்செப்டடுங்க. ஸோ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஜுவல்லரி வந்து 18 கேரட் தே ஆர் அக்செப்டிங். ஓகே. பட் இப்போ 14 கேரட் ஆல்சோ பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ட்ரைங். இப்போ இது கோல்ட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆக இன்ஃபேக்ட் நாங்களும் ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அந்த 22 வந்து கோல்டு ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி அந்த மாதிரி ஜுவல்லரி வந்து அதுவும் வந்து 18 கேரட்டா மாத்திட்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க அவ்வளோ பண்ண தேவை இருக்காது. இப்போ அவங்களுக்கு ப்ராடக்டோட வேல்யூ கிடைக்கும்னு சொல்லிட்டு வி ஆர் ட்ரைங். பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டுங்க. பிகாஸ் நகாஸ் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறது வந்து அந்த மெட்டல் சாஃப்டாக இருந்தால் தான் அவங்களால வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். இல்லாமல் இருந்தால் பண்ண முடியாது. ஓகே. தட் இஸ் 916 வந்து இந்த ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஜுவல்லரிக்கு 916 நல்லா தான் இருக்குங்க. 18 கேரட் வந்து டைமண்ட் ஜுவல்லரிக்கு நல்லா இருக்கும். 14 கேரட் வந்து 58% தங்கம் அதில். ஸோ அதுவும் இந்த டைமண்ட் ஜுவல்லரி லைட் வெயிட்
அந்த மாதிரி டெய்லி வேர் ஜுவல்லரிக்கெல்லாம் அதுவும் நல்லா இருக்கும். ஸோ இதுல பிரைசிங் வந்து அக்கார்டிங்லி தான் ப்ரைஸ், இட்ஸ் சேம் ப்ரைஸ் ஒன்லிங்க. அந்த 24 கேரட் பிரைசிங் வச்சுட்டு தான் மற்றது எல்லாமே ப்ரைஸ் பண்றது. ஸோ பிரைசிங்லயும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்க எது வாங்கினாலும் அந்த ஹால்மார்க் தான் அந்த ப்ராடக்ட்ல இருக்கும். ஸோ யாரும் அது எப்போ திரும்பி கொண்டு வந்தாலும் அந்த 14 கேரட்னா 14 கேரட் ப்ரைஸ் கிடைக்கும், 18னா 18 கேரட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் டு இட். கோல்டு பிரைஸ் மாறாதுங்க. கோல்டுக்கு வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ கிடைச்சிடும், அதுதான் சொல்ல வரோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், லைக் இஸ் இட் சேஃப் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு? ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி இப்போ நிறைய மோட்ஸ் வந்துருச்சு. பட் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃபா, லைக் ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்த்தா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல அந்த 1997 அப்பதான் இந்த கோயம்புத்தூர்ல பாம்பு இருந்தது, பாம்பு பிளாஸ்ட் இருந்தது. அந்த டைம் எங்க வீட்டு முன்னாடி தான் அந்த ஒரு கார் பார்க்டா இருந்தது. ஓகே. எங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் கொடுத்தாங்க டு எவாக்குவேட் தி பிளேஸ். 10 நிமிஷம் கொடுத்தாங்க. ஓகே. நீங்க கிளம்பணும், இங்க இருந்து இப்பவே காலி பண்ணணும்னு. ஓகே. நீங்க என்ன கொண்டு போவீங்க அந்த டைம்ல? ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது நம்ம ஜுவல்லரி தான். ஜுவல்லரி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் நாங்க. ஸோ கோல்ட் இஸ் த ஈஸியஸ்ட் திங் டு லிக்விடேட்டுங்க. ஓகே. எப்போ என்ன இருந்தப்ப லேண்ட் ஆகட்டும், எனிதிங் இஸ் ஃபைன். ஒன்னு ஈஸியா சேல் பண்ணும். ஈஸியஸ்ட் வே டு லிக்விடேட் இஸ் கோல்டு தாங்க. டக்குன்னு எப்ப வேணா எங்க வேணாலும் பண்ணலாம், பிரைசிங்கும் சேமா இருக்கும். அதுதான் கோல்டோட அட்வான்டேஜ். ஓகே. நீங்க இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போதும் அந்த தங்கமும் கொண்டு போகும்போது there is no difference. எங்க இருந்தாலும் அதை லிக்விடேட் பண்ணிக்கலாம். that is an easiest way to say is what I think. அது ஒரு பாயிண்ட்டுங்க. that was probably some 2.5 decades முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, which is very true. அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து கோவிட்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கோவிட் லாக்டவுன் முடியிறப்போ நீங்க வந்து நம்ம நாட்டோட வந்து நீங்க தாய்லாந்து, ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த சேவிங் கல்ச்சர் இல்ல. அந்தந்த நாள் அந்தந்த செலவு என்ன இருக்கோ முடிச்சிருவாங்க. ஒரு 15 days 1 month எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்படிதான் இருக்கும். அந்த டைம் நீங்க வீடியோ பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. அப்ராக்சிமேட்லி தாய்லாந்து, அதுக்கப்புறம் மலேசியா, so many other countries-ல பேங்க்குக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்லி 1 kilometer டிஸ்டன்ஸ்ல பீப்புள் வேர் தேர் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி பேங்க் டு செல் தேர் கோல்ட் டு டேக் சம் மணி. ஸோ இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன், எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் சுச்சுவேஷன், இப்போ இன்னைக்கே வந்து கோல்ட் ப்ரைஸ் இவ்வளோ ஏறி இருக்குன்னு சொன்னால் பிகாஸ் தேர் இஸ் நோ சர்டனிட்டி. வார் வருமா, இல்லாட்டி ட்ரேட் வார் வருமா, எந்த வார் வரும், என்ன ஆகும், எப்படி ஆகும், ஒன்றுமே தெரியாதனால தான். இன்ஃபேக்ட் இப்போ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டே வந்து இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லாமே கோல்டில் போடுன்னு நாங்கள் சொல்கிறதும் இல்லை. 5 to 10% வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கிறது வந்து ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர்னு சொல்லி எனி கைண்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஆர் ஆல்சோ ரெக்கமெண்டிங் லைக் தட். கண்டிப்பாக. இப்போ அதான் சார் நீங்கள் சொன்னதுலேருந்து தான் இப்போ இந்த வார்ஸ் அதெல்லாம் நம்ம பேசுகிறோம். உக்ரைனில் ரீசெண்டாக நடந்துருந்துச்சு, இப்போ இந்த காஷ்மீரில் நடந்தது வச்சு இந்தியா பாகிஸ்தானுக்கு இது வரும்லாம் சொல்கிறாங்க. அண்ட் ட்ரம்ப் நிறையா டாக்ஸஸ்லாம் உயர்த்திருக்காரு. இது எல்லாமே உண்மையிலே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துதா லைக் கோல்டோட ப்ரைஸிங்கில்? கண்டிப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து தங்கம் வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க அந்த டைம். அப்படி அது ஆட்டோமேட்டிக்காவே கோல்ட் பிரைஸ் ஹைக் ஆயிடும். எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் திங் இன்வெஸ்டர்ஸ் வில் கெட் இன் டு கோல்ட் ஒன்லி. அதனாலதான் இமீடியட் எஃபெக்ட் கோல்ட்ல வருது. அது ஆல்சோ ருப்பியோட வேல்யூங்க. ருப்பியோட வேல்யூ கம்மியாகும் போது again importing gold will be little more expensive. These are so many reasonsங்க. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகுறது கோல்டு தாங்க அதுல. அதோட added answer என்னங்க, இப்போ பேங்க்ஸ் ஆல்சோ ஹேவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் கோல்ட். ஓகே. ஸோ இப்போ மேஜர் பேங்க்ஸ் வந்து கோல்டு ரிசர்வ், யூ நோ தட் எல்லா கண்ட்ரியும் வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்ட்டு இருக்கு அக்கார்டிங் டு தேர் ஜிடிபி. ஸோ மெனி சிச்சுவேஷன்ஸ் டுகெதர் ஆர்பிஐ ஒன்லி மேக்ஸ் அ டெசிஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ வந்து லாட் ஆஃப் பேங்க்ஸ் ஆல்சோ ஹேவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். ஓகே. அண்ட் இன்னொரு சுச்சுவேஷன் என்னங்க, இப்போ ஐஎன்ஆரோட வேல்யூ வந்து US டாலரோட வேல்யூ வந்து இன்னும் வந்து அப்ரிஷியேட் ஆகிற இடத்துல இன்னும் டிப்ரிஷியேட் ஆகும். தட் மீன்ஸ் இப்போ 87 இருந்தது, இப்போ 85 ஆயிடுச்சு, கம்மி ஆகுது. ஸோ எவ்ரிபடி யூஸ் டு பெக் US டாலர் as ஒன் ஆஃப் தி மேஜர் கரன்சிஸ். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து US டாலரை தான் பெக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ now they have withdrawn from that. ஓகே. இப்போ இதே மாதிரி வந்து இது எல்லாருமே கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி இது மாதிரி ஆயிட்டு இருந்துச்சுன்னா US டாலர் அவங்க இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர் borrowing லெவல் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே. இப்போ சைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டெப்ட் ரேஷியோ ரொம்ப கம்மிங்க. ஸோ US வந்து இஸ் வெரி ஹை. ஸோ அதனால வந்து US டாலரோட வேல்யூ வந்து இன்னும் கம்மியாகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இது மாதிரி எனி அன்சர்டனிட்டி வர்றப்போ ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் கம் இன் டு கோல்ட்.
ஸோ சுற்றி எது நடந்தாலுமே அது கோல்டில் தான் இம்பேக்ட் ஏற்படுத்துது. Correct. ஓகே ஓகே மேம். இப்போ லைக் நம்ம கஸ்டமர்ஸ் வாங்க வராங்க, இப்போ நீங்கள் அதுக்கு செய்கூலி சேதாரம்னு சொல்லிட்டு சம்வாட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்ன பேசிஸில் அது ஃபிக்ஸ் பண்ணுறீங்க மேம்? எப்படி அதை நிர்ணயிக்கிறீங்க? ஒரு கோல்டு வாங்குறதுக்கு இதுதான் செய்கூலி, இதுதான் சேதாரம்னு சொல்லிட்டு. டிபெண்டிங் ஆன் தி ஒர்க்மென்ஷிப்புங்க. இப்போ கோல்ட் ஜுவல்லரி ஒன்று தான் உங்களுக்கு இந்த பைஃபகேஷன் கிடைக்குது. பப்ளிக்குக்கே இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் தெரியும். நீங்களே ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, அதுல எம்ஆர்பி 5000 இருக்கும். அதுல டெய்லர் சார்ஜ் இப்படி, மெட்டீரியல் காஸ்ட் இப்படி யாருமே சொல்ல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மாட்டாங்க. பட் கோல்ட் ஜுவல்லரியில ஒன்று தான் இந்த பைஃபகேஷன் கிடைக்குங்க. ஸோ ஏன்னா அது ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், அதே காஸ்ட் தான் எங்களுக்கும். ஸோ அதுக்கு செய்யறதுக்குன்னு ஒரு கூலி இருக்கும் இல்லையா? தட் இஸ் இப்போ நம்ம 10 கிராம்ஸோட ப்ராடக்ட் செய்யறதுக்கு we will have to give 20 grams. ஓகே. அப்பதான் அந்த 10 கிராம்ஸோட ப்ராடக்ட் செய்ய முடியும். அண்ட் அந்த காஸ்ட் இன்வால்வ் தான் இந்த செய்கூலி சேதாரம்னு சொல்றது. இந்த மேக்கிங் ஆஃப் தி ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற சார்ஜ் தான் அந்த செய்கூலி சேதாரங்க. அண்ட் அது இப்போ மெஷின் மேடுனா அதோட காஸ்ட் கம்மியா இருக்கும், ஹேண்ட் கிராஃப்டட்னா அதோட காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நகாஸ் எல்லாம் ஒரு நகாஸ் ப்ராடக்ட் செய்யணும்னா அந்த ப்ராடக்டோட பேக்ல இருந்து தான் அந்த ஹேண்ட் கிராஃப்டே பண்ணுவாங்க. ஒரு பெண்டன்ட் செய்யறதுக்கு மினிமம் 60 days ஆகும். அந்த ஆசாரிக்கு அந்த மூடு இருந்து செஞ்சு அப்பதான் அந்த ஒர்க் நல்ல ஃபைனல் அவுட்புட் வரும். அதுவே ஒரு டை மாதிரி பண்ணோம்னா ப்ராடக்ட்லயே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும், அப்போ காஸ்டும் கம்மியாகும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸுங்க. அந்த காஸ்ட் கொடுக்கும்போது தான் அந்த டெப்த் கிடைக்கும். ஓகே. ஸோ கோல்ட் ஜுவல்லரியோட ப்ரைஸிங்க, வாட் டைப் ஆஃப் ப்ராடக்ட், வாட் டிசைன் எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அதோட காஸ்டிங் பண்ண முடியுங்க. இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் கோல்டு பை பண்ணுறாங்க சார். லைக் இப்போ ஃபோன்பே, ஜிபேலாம் கூட வந்துருச்சு, நம்ம கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸு. அது சேஃப் தானே அதெல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது? டிஜி கோல்டு. டிஜி கோல்டு. எஸ்ங்க, அது சேஃப் தாங்க. இட் இஸ் வெரி குட் ஸ்கீம் ஆல்சோ. ஆன்லைனில் பண்ணுறது ஆர் எனி ஸ்டோர்ஸ் ஆல்சோ கிவ் யூ தட் ஃபெசிலிட்டிங்க. நீங்க எப்போ கொடுக்குறீங்களா, நம்ம மந்த்லி சேவிங் ஸ்கீம் மாதிரி தான். அது லிமிட் இல்லாம எவ்வளவு வேணா போட்டுக்கலாம், அந்த ஸ்கீம்ல தான் இருக்குங்க அது. ஓகே மேம். இப்போ நம்மளுக்கே வந்துங்க ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிடுறாங்க, கோல்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே. இந்த சேவிங் ஸ்கீம் போடுறப்போ வந்து ஃப்ளெக்சிபிள் சேவிங் ஸ்கீம் இருக்கிறதுனால பை சான்ஸ் இந்த மந்த் எனக்கு 20,000 இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு போனஸ் வந்தது, இல்லாட்டி எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்தது, 50,000 இருந்துச்சு, 50,000 போடலாம். ஓகே. ஸோ அந்த ஃபெசிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் ஃபைண்டிங் இட் வெரி ஈஸி நவ். அண்ட் அந்த சேவிங்ஸ் வச்சுட்டு அவங்க ஜுவல்லரி வாங்கும்போது டபுள் பெனிஃபிட்டா கிடைக்கும் அவங்களுக்கு. நான் சொன்ன அந்த செய்கூலி சேதாரம் அதுக்கு பே பண்ண வேண்டியது இருக்காது. அதுதான் கஸ்டமருக்கு டபுள் பெனிஃபிட்டா கிடைக்கிறது. ரைட் ரைட். ஸோ இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 100 years ஆயிடுச்சு இல்லை மேம்? 1924 ஸ்டார்ட் பண்ணது கோட்டா கோல்டு, இப்போ 100 years ஆயிடுச்சு. ஸோ இந்த லெகசியை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இல்லையா? ஸோ எப்படி அதை பார்க்குறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் கொஸ்டினுங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த சுச்சுவேஷன் நீங்கள் சொல்கிறனால வந்து 2013 வந்து எங்களுக்கு வந்து ஒரு மேஜர் செட்பேக் நடந்தது. என்ன ஆச்சுன்னா, நம்மளோட இருந்தவங்களே வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் தி ஜுவல்லரி வந்து எடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து எங்கள் அப்பா தாத்தா இவங்கெல்லாம் வந்து சம்பாதிச்சு சொத்து இதெல்லாம் வச்சு நாங்களும் வந்து அந்த மாதிரி பெருசாக வந்து செலவு பண்ணி அந்த மாதிரிலாம் இது இல்லை. நம்ம சேஃபாக தான் செலவு பண்ணுவோம், ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறது மட்டும்தான் செலவு பண்ணுவோம். ஓகே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எங்களுக்கு அந்த பேக்கப் எல்லாம் இருந்தனால தான் எங்களால் வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து மீண்டும் வந்து இது வெளியில் வந்து இப்போ வந்து திரும்பி இப்போ இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகே. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தான். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டுங்க. பட் நம்ம யாருக்கும் வந்து இஃப் யூ ஹவ் நாட் டன் எனிதிங் ராங் டு எனிபடி, ஸோ சம்வேர் ஆர் தி அதர் லைக் தேர் வில் பி அ சிச்சுவேஷன் தட் யூ வில் பி ஏபிள் டு கம் பேக் டு இட். கண்டிப்பாக. ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கேட்குறனால அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் வந்து எல்லா கோல்டும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ தெஃப்ட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த சுச்சுவேஷனில் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 crores பக்கத்தில் வந்து அந்த டைமில் we are talking about 2013. ஓகே. அந்த டைமில் வந்து என்ன கஸ்டமர் எந்தெல்லாம் அட்வான்சஸ் கொடுத்துருந்தாங்களோ அந்த கஸ்டமருக்கு பூரா யாருக்கெல்லாம் வந்து செட்டில் பண்ணணுமோ ப்ராடக்ட் வைஸ் எல்லாமே நாங்கள் ப்ராடக்ட் செட்டில் பண்ணிட்டோம். திரும்பி அந்த கஸ்டமர்ஸ் வந்து இப்போ திரும்பி நம்ம கடைக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த டைம் யாருக்கும் நம்ம கெடுதல் பண்ணலை, சிச்சுவேஷன் ஆயிடுச்சு கொஞ்சம். ஆனால் வந்து எல்லா கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சனால அவங்களும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க எல்லாரும். இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு கஸ்டமர் வந்து அந்த டைமில் இதே மாதிரி ஒரு ஒட்டியானம் வந்து ரிப்பேர் கொடுத்துருந்தாங்க. ஓகே. 145 grams ஒட்டியானம் ரிப்பேர் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்பேர் வந்து அந்த தெஃப்ட்ல அதுவும் எடுத்துட்டாங்க.
ஓ ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் we are going to deliver a new ஒட்டியானம் to them. ஓகே அது கோல்டு ப்ரைஸ் எதுவுமே நம்ம பார்க்கல. அந்த கஸ்டமர் நம்ம நாள் வந்து நம்மளுக்கும் சொல்லலை, ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப்பில் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறப்போ இது மாதிரி சொன்னாங்க. அப்போ அந்த டைம் நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பா/, நாங்கள் வந்து we are responsible for it-ன்னு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு they were also so happy. Next week they are going to come and take back the ஒட்டியானம். அன்னைக்கு வந்து 22/20 இருந்தது. இப்போ 916 ஒட்டியானமும் நாங்கள் டெலிவர் பண்ண போகிறோம். எனி பிசினஸ் சைக்கிள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. இருக்கும் ஆனா எதுலயுமே அந்த பிரைட்டர் சைட் பார்க்கணும், பாசிட்டிவா இருக்கணும். எப்பவுமே அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்கணுங்க. அதெல்லாம் இருந்தா 100 என்னங்க 200 இயர்ஸ் கூட தாண்டலாம், அதுக்கும் மேலேயே போயிட்டே இருக்கலாம். ஓகே மேம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற காமன் டவுட் மேம், இப்போ யூஸ்வலாகவே ஒருத்தவங்க ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வாட் எவர் இருக்கட்டும், இங்கே ஒருத்தவங்க கடை போட்டிருக்காங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் போட வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு பேசிக் மைண்ட் செட். பட் கிராஸ் கட் ரோடுன்னு எடுத்துக்கிட்டா நம்ம நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். நிறைய ஜுவல்லரிஸ் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. ஸோ நம்ம கடைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யூனிக்காக என்ன வைப்பீங்க? லைக் அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, லைக் இவ்வளோ ஜுவல்லரி இருந்தாலும் நம்ம கடைக்கு கொண்டு வரணும் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே காம்படிட்டர் பக்கத்துல இருந்தா நல்ல பெனிஃபிட் தான் கிடைக்குங்க. ஓகே. ஏன்னா நம்ம கடையோட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ காம்படிட்டர் பக்கத்துல இருந்தா அதுக்கும் மேல நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்து இல்லாட்டி மாத்திக்கணுங்க நம்ம. ஓகே. இப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வுட் சே. ப்ராடக்ட்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்க. ஆனா அதுக்கும் மேல கிடைக்கிறது ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எந்த கஸ்டமர் இங்க வந்தாலும் ஒரு கஸ்டமரா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு ஃபேமிலி ஷாப் மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலி ஜுவல்லர், ஃபேமிலி ஷாப் மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோங்க நான் ஒரு கஸ்டமர் கிட்டே கேட்டேன், நீங்க என்கிட்ட கேட்குற மாதிரி ஐ ஹவ் ஆல்சோ ஆஸ்க் மை கஸ்டமர்ஸ், எப்படி எங்களை சூஸ் பண்றீங்க, எதை வச்சுட்டு திரும்பி வர்றீங்கன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மற்ற கடையில போனா மேபி 100 காமிப்பாங்க. அந்த 100 ஜுவல்லரி 100 பீசஸ்ல ஐ வில் செலக்ட், நான் 10 செலக்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவேன், அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க 10 காமிப்பீங்க, அந்த 10லயே எது வேண்டாம்னு சொல்றது தான் நான் யோசிப்பேன். ஸோ அது இங்க வந்து ஈச் பீசஸ் லைக் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி நம்ம டிசைன் பண்றோங்க. ஸோ தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் எங்களோட அந்த டிசைனிங் எலிமெண்ட்டும் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும். ஓகே மேம். அதுலேயே வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்னென்னங்க, அந்த டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கறது எப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து கஸ்டமைசேஷன் வந்து கூட நம்ம நெக்ஸ்ட் லெவலில் நம்ம பண்ணுறோம். ஒரு சின்ன பெண்டன்ட், ஒரு 1 கிராம் பெண்டன்ட் இருந்தால் கூட அவங்களுக்கு இது மாதிரி தான் வேணும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பின்ட்ரெஸ்ட்டு, இன்ஸ்டாகிராம் இது மாதிரிலாம் பார்த்துட்டு கொண்டு வர்றாங்க. நீங்கள் 100 காமிச்சானோ 1000 காமிச்சானோ அவங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் இது மாதிரி செப்பரேட்டாக வேணும், எக்ஸ்க்ளூசிவாக வேணும்னு சொல்கிறப்போ நம்ம 100 கிராம் இருந்தாலும் அதே வேல்யூ தான் கொடுப்போம், 1 கிராம் இருந்தாலும் அதே வேல்யூ தான் கொடுப்போம். நம்மளோட ஐடியா என்னென்னா, ஃப்யூச்சரில் எனி டைம் அந்த கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட் போகிறப்போ நான் கோட்டாவில் வாங்கினேன், நம்ம இவ்வளோ வருஷமாக நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி வருங்க. ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஜுவல்லர்ஸ் கூட சொல்லுவாங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோலாம் எஃபர்ட் எடுக்கிறது வந்து நாங்கள் பார்க்கறதில்ல, நீங்கள் வந்து எதுக்குங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்க, 5 பவுன் 10 பவுன் சாதாரணமாக வித்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. சரி, நம்மளை தேடி வரணும்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும்ல. கண்டிப்பாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம. கரெக்ட். லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் பேக்குங்க ஒரு காசு மாலை கொண்டு வந்தாங்க ஒரு கஸ்டமர். அம்மாவோடது, இது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனா இதுவே தேவை இருக்கு, ஆனா நான் போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி வந்து கேட்டாங்க. ஃபங்க்ஷன் வந்து 3 டேஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ நான் அது வந்து இவ்வளவு பழைய முதல்ல எல்லாம் இவ்வளோ லாங்கா இருக்குங்க காசு மாலை. நான் ஃபர்ஸ்ட் அதோட லெங்த் ஷார்ட் பண்ணிட்டேன். அந்த ஷார்ட் பண்ணதுல அந்த சின்னது வந்து சின்ன காசு மாலை மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் அந்த பாக்கி இருக்கிற அந்த ஹாரம் மாதிரி இருக்கிற காசு மாலையில பீஸ் என்கிட்ட இருக்கிற நெக்லஸோடதே முகப்பு பீசஸ் எடுத்துட்டு அதுல நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேங்க. அப்படியே லுக் என்டையர்லி மாறிச்சு. அது ஒரு கெம்பு ஜுவல்லரி. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் காமிக்க கூட இல்லை, என்னை நம்பிட்டு போயிட்டாங்க. அவங்களோட 60th இது இருந்தது, கல்யாணம் இருந்தது, அதனால அது பண்ணி கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ எவ்ரி கஸ்டமரோட என்ன நெசசிட்டி, என்ன ரிக்குவயர்மெண்ட் பார்த்து யோசிச்சு நம்ம அவங்க ஷூஸ்ல இருந்து நான் யோசிப்பேங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இது லைக் மோர் தென் சேவிங் தாண்டி ஒரு எமோஷனல் கனெக்ட்னு சொல்லலாம் இல்லையா? கோல்டு வந்து இதர் கல்யாணத்துக்கு வாங்கி வைக்கணும், இல்லை பழசு அம்மா கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ அதில் ஏதாவது சேலஞ்ச் இருக்குமா? இப்போ நிறைய பேர் எக்ஸ்சேஞ்சுன்னு கொண்டு வருவாங்க, எங்களுக்கு இதே மாதிரி டிசைனில் வேணும், இல்லைனா ரொம்ப ஓல்டு கோல்டாக இருக்கும், அதை இன்னைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணணும், அதில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும்? அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணும்போது? இப்போ பியூட்டி வந்துங்க, தேர் இஸ் கேரட் மீட்டர். ஓகே. ஸோ ப்ராடக்ட் வந்து அவங்க முன்னாடியே வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து வச்சு அது என்ன பியூரிட்டி இருக்குன்னு அந்த மிஷினே காமிச்சிருது.
எக்ஸாக்ட்லி. ஸோ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. முந்தியெல்லாம் வந்துங்க, இப்போ நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற டைமில் எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் உரம் போடுறதெல்லாம் கற்றுக்கிட்டு, அது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது கற்றுக்கிட்டு ஒரு ஐடியா தெரியும். ஓகே. இப்போ வந்து ஃபார்ச்சுனேட்லி டெக்னாலஜி இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்னால இந்த கேரட் மீட்டர்லாம் இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் யூ எக்ஸாக்ட் பியூரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் 73% 73% அதே காட்டிடுது. ஸோ கஸ்டமருக்கும் ஈஸியாக இருக்குது, நம்மளுக்கும் ஈஸியாக இருக்குது. அதில் ஆக்சுவலி பெனிஃபிட் எங்களுக்கு வராதுங்க, லாஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் ஜாஸ்தி. 1-2% வந்து ஆன் ஆவரேஜ் நாங்களும் ஓல்டு கோல்டு எடுத்து மெல்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. 1-2% கம்மி தான் ஆகும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் ஏமாந்துருவோம். ஓகே. சிம்பிளாக எடுத்தீங்கன்னா, ஒரு கொடி எடுத்தீங்கன்னா நார்மலாக இந்த வெட்டிங்க்கு கல்யாணத்துக்கு கொடி போடுறது வந்து நார்மலாக கழட்ட மாட்டாங்க. அப்போ அந்த கழட்டாத கொடி என்ன ஆகும்னா, டெய்லி அவங்க வந்து அது போட்டுட்டு தான் இப்போ ஆயில் போடுவாங்க, தே வில் பேத், அது மாதிரிலாம் இருக்கிறப்போ சோப்பு டஸ்ட்டு இதெல்லாம் அக்யூமுலேஷன் ஆயிரும். ஸோ அதை எடுத்து ஹீட் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீட் பண்ணியும் கஸ்டமருக்கு காமிப்போம். பட் ஓவராலாக எடுத்து மெல்ட் பண்ணுறப்போ ஒரு 40 கிராம்னு சொன்னால் ஒரு 400 மில்லி 500 மில்லி எல்லாம் எக்ஸ்ட்ராவும் கம்மியாகும். ஓகே. ஸோ அந்த பியூரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுறப்போ வந்து அதெல்லாம் கஸ்டமர்கிட்ட நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாது, காமிக்கவும் முடியாது. ஸோ கையிலேருந்து 1-2% லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. எங்களுக்கு அந்த மாதத்துக்கு வந்து ஒன்றும் லாஸ் ஆகாமல் வந்து அந்த கோல்டு கிடச்சிருச்சுன்னா we are very happy. ஓகே. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருந்துச்சு மேம்? ஸோ இப்போ தான் முடிஞ்சு, லைக் அந்த 1 இயர் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போ தான் நிறைய ஹைக் நம்ம பார்த்துட்டோம் கோல்ட் ப்ரைஸில். ஸோ இந்த லாஸ்ட் 1 இயர் எப்படி இருந்துச்சு பிஸ்னஸ்? மார்ச் மட்டும் இட் வாஸ் குட்டுங்க. ஃபெப்ரவரி இதெல்லாம் வந்து மார்ச் சீசன் எல்லாம் இருந்தது. சடனாக இந்த மார்ச் வந்து வாஸ் லிட்டில் டல் தாங்க. ஓகே. இப்போ இது ஏப்ரல், ஏப்ரல். பட் மார்ச் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்தது. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி அந்த மந்த் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 18-20% ஏறிடுச்சு. ப்ளஸ் எக்ஸாம்ஸு, ஸ்கூல்ஸு அதெல்லாம் இருக்குது, காலேஜஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நார்மலாக மார்ச் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஓகே. பட் ஓவரால் ஃபினான்ஷியல் இயர் வந்து we were able to maintain because as I told you, நம்ம வந்து பவுன கணக்காக எடுக்க முடியாது. வேல்யூ வைஸ் டர்ன் ஓவர் வைஸ் பார்த்தோன்னா we were able to match. அண்ட் இப்போ இருக்கிற கோல்ட் ப்ரைஸஸ்னால எங்களோட டிசைனிங் கான்செப்டே மாத்திட்டோங்க. ஓகே. டு பி டைமண்ட் ஜுவல்லரி ஆர் நகாஸ் எல்லாம் இப்போ முதல்லலாம் ஹாரம்னு எடுத்தா மினிமம் 14 பவுன் 15 மினிமம்னு நான் சொல்றேன். ஆனா இப்போ வந்து 7 பவுன் 8 பவுன்லயே நம்ம ஹாரம் பண்றோம். ஒரு வெட்டிங் செட் மினிமம் லெவல்ல எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாராலையும் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கறனால. ஓகே. எங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியா போட்டு வித்து எங்களுக்கு லாபங்க. பட் we will think from customers perspective. அவங்களுக்கும் அந்த முதல்லலாம் அந்த ஒட்டியானம் வந்து 25 பவுன் இல்லாம பண்ண முடியாது. இப்ப 10 பவுன்லயே நாங்க ஒட்டியானம் பண்ணி கொடுப்போங்க. ஸோ 10 பவுன் ஆர் ஈவன் லெஸர் ஆல்சோ. அந்த மாதிரி டிசைனிங்கும் மாத்திட்டோம் பிகாஸ் ஆஃப் தி கோல்ட் ப்ரைசஸ். சரி, எப்படி அது டேமேஜ் பண்ணாம எப்படி, ஆனா ஹேண்டில் பண்றது கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கணுங்க. ஓகே. என்னதான் இருந்தாலும் கோல்டு இஸ் அ மெட்டல் அண்ட் இட் இஸ் அ சாஃப்ட் மெட்டல் ஒன்லி. அப்போ நீங்க டக்குன்னு பாக்ஸஸ்ல வைக்கிறது செய்யறது இப்படியே லூஸா பண்ணும்போது அது கட் ஆகும். அதனால நாங்க எல்லாரையும் எஜுகேட்டும் பண்ணுவோம், எப்படி அதுவும் ஒரு பொறுமையா எடுத்து வைக்கிறது செய்யறது எல்லாமே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு we teach our customers also. ஓகே மேம். இப்போ எந்த பேசிஸ்ல ஆஃபர்ஸ்லாம் நீங்க கொடுப்பீங்க மக்களுக்கு, கஸ்டமர்ஸ்க்கு? ஆஃபர்ஸ் ஃபுல் டைம் ஆஃபர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ ஜென்யூன்லி என்ன பண்ண முடியுமோ, வாட் இஸ் தி பெனிஃபிட் வி கேன் கிவ், அதை யோசிச்சு தான் மாற்றி வி வில் ட்ரை கிவிங்குங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் விமென்ஸ் டேக்கு வந்து ஸ்பெஷலாக நாங்கள் 1 டே இதாக பண்ணோம். உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வாங்க, உங்கள் அம்மாவுக்கு என்ன ஏஜோ அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் 1 டேக்கு பண்ண முடியுங்க. அந்த மாதிரி இதை ஜஸ்ட் ஒரு இப்போ 20% 30% எல்லாம் சாதாரணமாக எல்லாரும் கொடுக்கறது தான். ஸோ வாட் எவர் பாசிபிள் ஃப்ரம் அவர் சைட் வி வில் கிவுங்க. ஏன்னா நாங்கள் வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் தான் பார்க்குறது. வி டோன்ட் சி இப்போ இருக்கிற இதுக்குன்னு சொல்லி இந்த டிரான்சாக்ஷனு நாங்கள் பார்க்குறதே இல்லை. எப்போவுமே லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த கஸ்டமர் இங்கேருந்து போனாலும் சந்தோஷமாக போகணும், அந்த மாதிரி தான், அண்ட் சந்தோஷமாக திரும்பி வரணும். இப்போ நீங்கள் 1924 ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கிராமோட ரேட் தெரியுமா சார்? ஏன்னா நான் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு சின்ன ஒரு ஃபார்வர்ட் மெசேஜில் பார்த்தேன், அதை நான் வெரிஃபையும் பண்ணி பார்த்தேன், அது கரெக்டாக இருந்துச்சு. 1924 1 கிராமோட கோல்டு வந்து 2 rupees இருந்துருக்கு. ஏன்னா 10 grams அப்போ 21 rupees. டவுன் த லைன் 100 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ 10 கிராம் 1 லட்சம், கிட்டத்தட்ட 1 லட்சம். அடுத்த 100 இயர்ஸ் எப்படி இருக்கும், ஏதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கா? all what we can tellங்க, on an average வந்து இப்போ இந்த ரீசெண்ட் ஹைக் வந்து 30%, 20%, 18% இதெல்லாம் வந்து லாங் ரன்னுக்கு நான் எடுத்துக்க மாட்டேன்.
ஆன் அன் ஆவரேஜ் வந்து நீங்கள் பர் ஆனம் பார்த்தீங்கன்னா 5 to 8% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 100% வாய்ப்பு. வருஷத்துக்கு வருஷம் 5 to 8%. அப்படியே இன்னைக்கு நம்ம என்ன 1 லட்சம் சொல்றோமோ நீ நெக்ஸ்ட் 100 இயர்ஸ்ல ஈஸியா 2 lakhs வந்து ஈஸியா பார்க்கலாம். இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும், கம்மி ஆகுற வாய்ப்பு கம்மி தான். அது டவுன்ஃபாலே இருக்காது மோஸ்ட்லி இந்த பிரைஸஸ். கரெக்ஷன் வருவாங்க இருக்குங்க. இப்போ ஒரு 600 rupees ஹைக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 100 rupees கரெக்ஷன் ஆனா அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும். அந்த 400 ஹைக் ஆனது யோசிக்க மாட்டாங்க. எப்படியும் தங்கம் வாங்குறது வாங்கிதான் ஆகணும். ஸோ அதுல எந்த இதுவும் கம்மி ஆகாது அதுல. ஓகே மேம். ஸோ உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றி? ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னோட சன்னு வந்து 4th ஜென்ரேஷனுங்க. இவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணது அந்த டைம்ல. அப்போ வந்து ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி இருந்தது. தென் இவரு தான் வந்து அது ரீட்டைல் ஃபீல்டுக்கு கொண்டு வந்தது. இவங்க தான் கொண்டு வந்தாங்க. 1995ல அது கொண்டு வந்தாங்க. 1995ல வந்து அந்த எப்படி லான்ச் பண்ணாங்கன்னா, கோட்டான்னு சொன்னாவே டிசைன்ஸ் ரொம்ப அந்த கோயம்புத்தூர் மார்க்கெட்ல இருக்கிற ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் அந்த பிரேக் பண்ணி ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணி புது புது டிசைன்ஸாக கொண்டு வந்தாங்க. அது வந்து கோயம்புத்தூருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே கோட்டா தாங்க அந்த டைம். அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு வி நெவர் தாட்டுங்க. என் பையன் வந்து இப்போ ஹீஸ் ஆல்சோ காட் இன் டு திஸ் சேம் இண்டஸ்ட்ரி. அண்ட் அவன் வந்து லேப் க்ரோன் டைமண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அப்படியே புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் 3 branches. அவன் பேன் இண்டியா பிளான் பண்ணிட்டு இருக்கிறான், ரேயா டைமண்ட்ஸ்னு சொல்லிட்டு. தட் இஸ் லேப் க்ரோன் டைமண்ட்ஸுங்க. நேச்சுரல் டைமண்ட்ஸோட அதே எஃபெக்ட், ஆல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சேமு. பட் யூ கெட் இட் அட் அ லோ காஸ்ட் ப்ரைஸ். இந்த நெக்ஸ்ட் ஜென்னு அதான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ ட்ரெண்ட் எப்படி போதோ அதுலயே அப்கீப் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் தட்ஸ் ஹவு யூ கேன் ஆல்சோ க்ரோ இன் திஸ் பிஸ்னஸ். அண்ட் நெக்ஸ்ட் அவன் வந்து பிரபஞ்ச் அவனோட பேரு. ஹீ இஸ் கம்மிங் டு கோயம்புத்தூர் ஆல்சோ. நம்ம ஊருக்கும் கொண்டு வர அதே ரேயா டைமண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லயும் அந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த லைன் பத்தி ஃபார் தி லவ் ஃபார் ஜுவல்லரி, லவ் ஆஃப் ஜுவல்லரி, ஃபார் தி லவ் ஆஃப் ஜுவல்லரி. அது எதனால? அது ஆக்சுவல் ஃபேக்ட் எப்படின்னு சொல்லி எதனால அது ஒரு we shifted to crosscut 5 years back. ஓகே. அவளை மட்டும் பேரல் ஸ்ட்ரீட்ல தான் இருந்தோம். ஸோ இங்க வரும்போது டேக்லைன் யோசிச்சு கோட்டா கோல்டுன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டேக்லைன் என்னன்னு யோசிச்சிட்டே இருக்கோம். we were breaking our headsங்க. ஸோ ஒன் ஈவினிங் we were ஒரு ஃப்ரீ டைம் இருந்தது. we were watching a movie, ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லலாம். ஓகே. அப்போ அதுல வந்து US பிரசிடென்ட் வந்து he was addressing the publicங்க. மூவி தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுல என்னமோ ஃபார் தி லவ் ஆஃப் பீப்புள், ஃபார் தி லவ் ஆஃப் மை கண்ட்ரின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பாஸ் பண்ணேன். and then I looked at him and told கோட்டா கோல்ட் ஃபார் தி லவ் ஆஃப் ஜுவல்லரி. அப்படியே ஆல் ஆஃப் us liked it immediately. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ரொமான்டிக் ஈவினிங் இஸ் a mustங்க. அப்போதான் இந்த மாதிரி புது புது ஐடியாஸ் வரும். கப்புள்ஸ் நிறைய இருக்காங்க, எல்லாம் சிங்கிள் பாய்ஸ் தான். கப்புள்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ நீங்க மேரிட்? நான் மேரிட் சார். அதான் சோகமா இருக்கு. இல்லை சார், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். கட் பண்ணிடாதீங்க, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு போட்டு காமிச்சாலும் சரி, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். கோல்டு பிஸ்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஜுவல்லரி பிஸ்னஸ் நான் சொல்லுவேன். ஓகே, ஜுவல்லரிக்கும் கோல்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா சொல்லியிருப்பாங்க, அந்த ஃபைனான்ஸ் செக்ஷன் சொல்லியிருப்பாங்க, ஏன் ஒரு 10% ஆஃப் யுவர் அசெட் கிளாஸ் கோல்டில் தான் இருக்கணும், இதெல்லாமே கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. டைமென்ஷன் சொல்றது வந்து இட்ஸ் தி எக்ஸாக்ட் சேம் திங் as a நேச்சுரல் டைமண்ட். அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை.